Hi friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து டெமோ ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து இந்த டெமோ ஒர்க்கு டாஸ்க் வந்து 2 டாஸ்க் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 2 டாஸ்க் டெமோ ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3வது டாஸ்க் டெமோ ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து 3வது டெமோ டாஸ்க் ஒர்க் வந்து எப்படி சரியான முறையில் எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? ஸோ எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆடியோ கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற நபர்களாக இருந்தாலும் சரி, ரீஃபண்டபிள் அப்ளை பண்ண நபர்களாக இருந்தாலும் சரி, கரெக்டாக தொடர்ந்து நீங்கள் நோட்டீஸ் போர்டு மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தவித டவுட்டும் வராது, சரிங்களா? அப்படி எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணலன்னா எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறதே ரொம்பவே உங்களுக்கு சிரமமாக இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம 3வது டெமோ டாஸ்க் வந்து இந்த வீடியோ மூலிமா எப்படி பண்ணுறதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் ஆடியோ, அதாவது செப்டம்பர் 20, சரிங்களா? செப்டம்பர் 20ஆம் தேதி நைட்டு வந்து சார் நோட்டீஸ் போர்டில் அப்டேட் ஆடியோ கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆடியோ எல்லாமே ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. கேட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் டாஸ்க் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? மேலே இந்த இடத்துல பிண்டு மெசேஜ் இருக்கும். அந்த பிண்டு மெசேஜ் ஒரு 2-3 டைம்ஸ் டச் பண்ணாலே எஸ்பிஓ அந்த போர்ட்டல் லாகின் லிங்க் வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் அந்த லிங்க் டச் பண்ணி உள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். எந்த ஐடிக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி இதில் வந்து நீங்கள் ஒர்க்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா 3 days ஒன்ஸ் ஒரு முறை தான் நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்கும் வந்து 3 daysக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அந்த 3 days கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாஸ்க் பண்ணிக்கலாம். அப்படி வந்து 2 days தான் ஆகுது, 1 days தான் நீங்கள் பழைய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 3 days, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணி 3 days கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் 3வது டாஸ்க்கை நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஒரு சில பேர் வந்து டேட் வாரியாக கொடுத்துருப்பாங்க டாஸ்க் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த டேட் வாரியாக நீங்கள் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு குரூப்லேயும் இல்லை, அதாவது எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற நபர்களாக இருந்தாலும் சரி, ரீஃபண்டபிளுக்கு அப்ளை பண்ண நபர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் டவுட்டாகவே ப்ரைவேட் மெசேஜில் ப்ரைவேட் காலில் ஓனாக வந்து எனக்கு இல்லை எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட லீடர்ஸ்லாம் நீங்கள் கால் பண்ணி டவுட் கேட்குறீங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற நபர்களும் சரி, எஸ்பிஐயில் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ண நபர்களும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வர வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு குரூப்பில் நீங்கள் இருங்க. எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்லேயும் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரு சில பேர் வந்து ஐடி வந்து பிளாக்கில் இருக்கும். ஐடி பிளாக்கில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் யார் மூலிமா ஜாயின் பண்ணிங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி இதுமாரி எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு லிங்க்கும் எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப் லிங்க்கும் எனக்கு வேணும் சென்ட் பண்ணுங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, சரியா? அது வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து கம்பல்சரி எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற நபர்கள் வந்து எஸ்பிஓ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நமக்கு வந்து யூடியூப் மூலிமா நமக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம அதுபடி ஃபாலோ பண்ணிக்கலாம், சரியா? இதில் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு டேட் வாரியாக வந்து ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? சில பேர் வந்து சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீமில் இருப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்த டீம் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்ம் இருக்கும்போதே நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற அந்த இதுவும் நமக்கு வந்து ஃபார்மும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில பேர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், சரிங்களா? ஒரு சில பேர் ஆப்ஷன் வந்து மாற்றி செலக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சேஞ்ச் பண்ணுறது வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் டுடே டாஸ்க் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். டுடே டாஸ்க் டச் பண்ணி இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 3வது டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு சைட்லேயே வந்து நமக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோ பார்த்து அதன்படியே நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும், சரிங்களா? 3வது டாஸ்க் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம சைட்டுக்குள்ளே நமக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க், ஸோ எஸ்பிஓ நம்ம பண்ண போகிற அடுத்த டாஸ்க் என்ன பண்ண போகிறோம்? உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கங்க. ஆஸ் யூஷுவல் டுடே டாஸ்க் அதுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஏர்ன் கரோ அப்படிங்கிற அந்த ஆப் நேமை சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க.
அதை இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஏர்ன் கரோன்னு போட்டிங்கன்னா அதோ இந்த மாதிரி வரும். இகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ரைட், உங்கள் மொபைல் நம்பர் எஸ்பிஓவில் கொடுத்த நம்பர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. சைன் அப் பண்ண சொல்லும். ரைட், நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணிவிடுங்க. சைன் அப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். நான் மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே, மொபைல் நம்பர் ஓடிபி வந்துடும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது. பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நேம். ஓகே, ஸோ நேமில் உங்கள் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ரைட், ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது, ஒரு சிலருக்குலாம் டிஃபால்ட்டாகவே அவங்க மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ சைன் அப் ஆப்ஷனில் கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணாலே டேரெக்டாக உள்ளே ஓப்பன் ஆகிடும். சரியா, ஒரு சிலருக்கு நம்ம A to Z எல்லாமே இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு சிலருக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து A to Z எல்லாமே நம்ம ஃபுல்லாக லாகின் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகே, இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அது உங்கள் விருப்பம், நீங்கள் தெரிஞ்சுங்க. நம்மளுடைய டாஸ்க் என்னென்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்ன நம்ம கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். டாஸ்கில் நெக்ஸ்ட் ஸ்டெப், 4th ஸ்டெப். ஓகே, ஸோ அதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த மெனுவில் ப்ரொஃபைல் மெனு செலக்ட் பண்ணி அதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஓகே, ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் அந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் அதில் யுவர் ரெஃபரல் லிங்க்னு இருக்கும். அந்த யுவர் ரெஃபரல் லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும். ரைட், ஸோ அது வரைக்கும் பண்ணலாம். ஓகே, இதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மெனு இங்கே இருக்குது பாருங்கள், பாட்டம் ரைட் கார்னரில். அதை கிளிக் பண்ணிங்க. இதில் அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே டேரெக்டாக ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யுவர் ரெஃபரல் லிங்க்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல டேப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகிடும் லிங்க். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் டேப். ஓகே, காப்பி ஆகிடுச்சிங்களா? ரைட், ரைட், இப்போ நம்ம இங்கே பண்ண வேண்டியது என்னென்னா 6th ஸ்டெப். ஓகே, 6th ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். அந்த லிங்க் வச்சு நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். இதில் நேம் அண்டு ஸ்டாஃப் ஐடிலாம் இங்கே வந்துடும். உங்களுடைய ஐடி அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட், அது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க. இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிறதுல ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன். ஓகே, ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் இந்த இடத்துல கொடுக்கணும். ரைட், ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. டைட்டில் இங்கே சூஸ் பண்ண வேண்டியது வெப்சைட்னு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வெப்சைட் கொடுத்துட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்க இல்லையா, இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே இதுக்கு முன்னாடி இந்த பழைய லிங்க்ஸ் எல்லாம் வரும். மாற்றி சூஸ் கொடுக்காதீங்க. காப்பி பண்ண அந்த லிங்க்கை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணணும். எப்பயுமே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு வரும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த லிங்க்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது, அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ரைட், சிம்பிள். ஸோ இன்றைக்கான டாஸ்க் இதுதான். ஸோ ப்ளே ஸ்டோர் போங்க, அந்த ஆப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க் ரெஃபர் அண்ட் ஏர்ன் பேஜில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அவ்வளோதான் உங்களுடைய டாஸ்க்கு. இதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, இப்போ இந்த வீடியோ மூலிமா சார் நம்ம எப்படி 3வது டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு சார் சொல்லியிருப்பாங்க, அதுபடி தான் நம்மளும் பண்ணணும். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர். சரிங்களா, நம்ம வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஏர்ன் கரோ அப்படின்ட்டு இந்த ஒரு ஆப் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ஆப்போட நேம் மட்டும். சரிங்களா, இப்போ ஆப் நேம் மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து சர்ச் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து சைன் அப் பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் வந்து ப்ளே ஸ்டோருக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதிலே போட்டிருக்கு பாருங்கள், இகே ஏர்ன் கரோ அப்படின்னு போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சைடில் வந்து இந்த இன்ஸ்டால் இருக்கிற ஆப்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன்ன்ற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தோடனே இந்த இடத்துல வந்து லாகின் ஆர் சைனிங் ஆப் அப்படின்னு கேட்குது. கீழே இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்கும். இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரோ என்னவோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரியா, பாருங்கள், இல்லை சார் சொன்ன மாதிரி நீங்கள் எஸ்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு வெரிஃபிகேஷன் வந்து ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் வந்து நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா, நான் வந்து அந்த நம்பர் நான் கொடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி ஓடிபி நம்பர் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கரெக்டாக கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே அதாவது உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடி நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடி கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துருங்க. சரியா? கண்டினியூ கொடுத்தோடனே அதுக்குண்டான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். கொடுத்தோடனே இதில் நம்மளுடைய ஃபுல் நேம் கேட்கும். நம்மளுடைய நேம் என்னவோ அந்த நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும். நேம் வந்து டைப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது வந்து கெட் ஸ்டெட் ஏர் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்துக்கோங்க. இதில் என்னவோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சரியா? கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும். வந்தோடனே இதில் நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து டச் பண்ணணும். இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் டச் பண்ணி இதிலேருந்து நம்மளுடைய ரெஃபர் லிங்க் வந்து எடுக்கணும். சரி, அதாவது இதில் எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் டச் பண்ண உடனே நல்லா பாருங்கள், ப்ரொஃபைல் வந்துட்டு இதோ இருக்குது பாருங்கள். இந்த ப்ரொஃபைல் டச் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் லாஸ்ட்டில் பண்ணிங்கன்னா இதில் வந்து இதோ இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டில் ரெஃபரல் ஏர்ன் அப்படின்னு இருக்கு இல்லையா, நல்லா பார்த்துக்கோங்க. ரெஃபரல் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு மாதிரி லிங்க் மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுடைய ரெஃபர் லிங்க். சரிங்களா? இதில் வந்து கீழே வந்து டேப் டு காப்பின்னு அப்படின்னு இருக்கும். அது ஒன்ஸ் ஒரு முறை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்க் வந்து காப்பி ஆகிடும். சரியா? வந்து லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SBO டாஸ்க் வெப்சைட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் டுடே டாஸ்க் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணி இப்படி ஸ்க்ரோல் பண்ணால் இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் த கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டோம். அதில் போயிட்டு அதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஏர்ன்க்ரோ ஆப்ஷன் ஆப் வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணி எல்லாமே ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு அந்த ரெஃபர் லிங்க் எடுத்துகிட்டு வரணும். ரெஃபர் லிங்க் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து இந்த டைட்டில் இருக்கிற இடத்துல வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டில் வந்து சூஸ் த டைப்பிங் கேட்குது. இதில் வந்து நம்ம வந்து வெப்சைட்னு கொடுத்துக்கலாம். வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் வெப்சைட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த UR லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். மறுபடியும் நான் அதுக்குள்ளே போய்ட்டு அந்த UR லிங்க் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? காப்பி ஆகிடுச்சு. இப்போ காப்பி பண்ண அந்த UR லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதாவது நம்ம அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட்னு வரும். அந்த பேஸ்ட் பண்ணது இப்போ வந்து நான் வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அதுமாரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அந்த பிறகு உங்கள் வேலெட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டாஸ்க் உண்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வேலெட்டில் வந்து ஆட் ஆகி இருக்கும். சரியா? அப்போ வந்து என்னுடைய டுடே டாஸ்க் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் நீங்களும் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன மொபைல் நம்பர் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி என்ன மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர்லேருந்து தான் அந்த லிங்க்கு தான் நீங்கள் வந்து அந்த ஐடிக்கு உண்டான அந்த ரெஃபர் ஏர்ன் லிங்க் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சில பேர் வந்து 2-3 ஐடி கூட மொபைலில் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் எந்த ஐடி யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஐடிக்கு என்ன மொபைல் நம்பர் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது வந்து இது பண்ணிக்கோங்க. மாற்றி இது பண்ணாதீங்க. மொபைல் நம்பர் வந்து அதுதான் கொடுக்கணுன்றது கிடையாது. மாற்றி கூட கொடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அதே மொபைல் நம்பர் கொடுத்தா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரிங்களா? கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து கரெக்டாக எந்த ஐடிக்கு நீங்கள் எந்த லிங்க் எடுத்து காப்பி பண்ணிங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து 3வது டாஸ்க் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்களும் இதே மாதிரி டாஸ்க் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.